எல்லாருக்கும் வணக்கம். நான் ராஜ்குமார். இது கேஎல் ப்ராப்பர்ட்டி. ஸோ கேரளாவில் தேக்கடி குமுளி சரௌண்டிங்கில் உங்களுக்கு இடம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் நம்பரை கூப்பிடுங்க. தங்கம் வாங்க தங்கமான நேரம் எது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். தங்கத்தை பற்றி நிறைய பதிவுகள் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. தங்கம் வாங்க தங்கமான நேரம் என்னென்னா உங்கள் கையில் காசு இருக்கிற நேரம் தான். இப்போ அட்சய தீர்த்தி வருது, அப்போ போய் தங்கம் வாங்கினா உங்கள்கிட்ட தங்கம் கூடுமா? அப்படிலாம் எதுவுமே யோசிக்காதீங்க. தங்கம் வாங்க தங்கமான நேரம் நம்ம கையில் பணம் இருக்கணும். உழைச்சி காசு எடுத்து வச்சுருந்து என்ன பண்ணலாம், எப்போனாலும் தங்கம் வாங்கலாம். ஸோ இதை உரம் கட்டுவோம். நிறைய பேர் என்கிட்ட தங்கம் விலை ஏறுமா இறங்குமா அப்படின்ற பதிவுகள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நானும் கண்டிப்பாக இனி வர நாட்களில் டெய்லி பதிவு பண்ணுறேங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். தங்கத்தை நீங்கள் ஒரு முதலீடு அப்படின்னு நினச்சி வாங்கினீங்க அப்படின்னா எத்தனை சதவீதம் ஏறுனா உங்களுக்கு லாபம் ஆரம்பிக்கும் அப்படின்றதான் இந்த பதிவு. ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி விலை எவ்வளோ வேணாலும் இருந்துட்டு போகுதுங்க, அதை ஓரம் கட்டிடுங்க. போய் நீங்கள் தங்கம் வாங்குறீங்க, 1 கிராம் தங்கம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 10,000 ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதில் கிட்டத்தட்ட 5% அப்படின்னா எவ்வளோ ஆச்சு, 500 ரூபா எச்சா கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். என்ன காரணம்னா 2% என்ன பண்ணுவாங்கன்னா மேக்கிங் சார்ஜ், அதாவது நான் சொல்கிறது ஆபரண தங்கம் கிடையாதுங்க, கோல்டு காயின்னு எடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் பங்குச்சந்தை அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் கண்ணுக்கு தெரியாத கோல்டு, அதையும் ஓரம் கட்டிடுங்க. நான் சொல்கிறது ஃபிசிக்கல் கோல்டு. ஒரு 10,000 ரூபா விற்கிதுன்னா நீங்கள் நேராக போய் கடையில் வாங்க போகிறீங்க. அப்போ அவங்க 2% என்ன பண்ணுவாங்க, மேக்கிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லி, அதாவது நாங்கள் தயாரிக்கிறதுக்கு உண்டான விலை அப்படின்னு சொல்லி 2% போட்டு என்ன பண்ணிடுவாங்க, அவங்கக்கிட்ட வாங்குவாங்க. அதில் சிலதெல்லாம் கூட தான் செய்யும், அதெல்லாம் விட்டுருங்க, அது ஒவ்வொரு கடைகளை பொறுத்து இருக்குது. அதுக்கப்புறம் 3% ஜிஎஸ்டி உங்கள்கிட்ட வசூல் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் 10,000 ரூபா நகையை 10,500 ரூபா கொடுத்து வாங்கிட்டீங்க, வச்சாச்சு. அடுத்து நம்ம விற்க போகிறோம், சரிங்களா? அப்போ அதே 10,000 ரூபா இருக்குது. அந்த சமயத்தில் உங்கள்கிட்ட 3% கழித்து தான் அவங்க எடுத்துக்குவாங்க. அப்போ நீங்கள் விற்கிற சமயத்தில் கிட்டத்தட்ட பாருங்கள் 10,000த்துக்கு 3% அப்படின்னா 300 ரூபா உங்கள்கிட்ட லெஸ் பண்ணி தான் எடுத்துக்குவாங்க. அப்போ யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் 10,500 ரூபாய்க்கு வாங்கின நகையை 9,700 ரூபாய்க்கு விற்றுருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளோ, 800 ரூபா லாஸ். 11,000 ரூபா போயிடுச்சு, சரிங்களா? 11,000 ரூபாய்க்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போய் விற்கிறீங்க. எவ்வளோ ஏறி இருக்குது, நீங்கள் வாங்கின 10,000 ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட 10% 11,000 ரூபாய்க்கு விலை போயிடுச்சு. 11,000 ரூபாய்க்கு விற்க போகிறீங்க. அவங்க அந்த 3% என்ன பண்ணுவாங்க, லெஸ் பண்ணுவாங்க. 11,000த்துக்கு 3% அப்படின்னா கிட்டத்தட்ட 330 ரூபா லெஸ் பண்ணி தான் உங்கள்கிட்ட வாங்கிக்குவாங்க. அப்போ 350 ரூபா லெஸ் பண்ணிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ நம்ம பார்த்திங்கன்னா 10,670 ரூபா இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய பணம். நம்ம நகையை விற்றா நமக்கு அக்கௌண்ட்லேயோ கையிலேயோ வர்றது எவ்வளோ, 10,670 ரூபா. நம்ம வாங்கினது 10,500 ரூபா, ஆனால் விற்றது 10,000 ரூபா, ஆனால் நம்ம கை காசு கொடுத்தது 10,500. இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கிறது 170 ரூபா தான் லாபம் கிடச்சிருக்கு. அப்போ 10% ஏறிச்சுன்னா உங்கள் கிடைக்கக்கூடிய லாபம் 170 ரூபா தான். ஸோ தங்கத்தை பற்றி நிறையா பேர் பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கங்க. தங்கம் ஒரு முதலீடா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாதுங்க. நம்ம காலங்காலமாக பார்த்திங்கன்னா தங்கம் ஒரு 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 சேஃப்டிக்காக தான் வைப்பாங்க. முதலீடு அப்படின்றது என்னதுன்னா, ஒரு பொருளை இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதுலேருந்து ரிட்டர்ன் எடுக்கிறோம் அப்படின்னு தான். சமீபத்தில் நம்ம 6,000 ரூபா 7,000 ரூபாலாம் விற்றுட்டுருக்கிறப்ப நீங்கள் வாங்காத தங்கம் பார்க்காத வீடியோஸ் எல்லாம் இப்போ 16,000 ரூபா 15,000 ரூபாய்க்கு போச்சுன்னா எல்லோரும் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, எல்லோரும் தங்கத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிடறோம். எப்போயுமே அதெல்லாம் பாருங்களேன். அப்போ நம்ம 6,000 ரூபா இருக்கிறப்பயே போயிட்டு ஒரு 50 கிலோ 100 கிலோ வாங்கியிருக்கலாம்ல, அதை நம்ம வாங்கலை. ஆனால் இப்போ போய் 50 கிலோ 100 கிலோ வாங்குவோமானா இல்லை, கொஞ்சம் விலை குறையட்டுமா இல்லை கூடுமா, என்ன இருக்கும் ஏது இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கோம். நம்ம ஹிஸ்ட்ரியை பாருங்களேன். தங்கம் நம்ம எப்படி வாங்கிட்டு இருந்தோம், ஒரு விழா காலங்களில் நம்மக்கிட்ட ஒரு ஆபரணமாக வாங்கிட்டு இருப்போம். ஸோ இது நடைமுறையில் இருக்கிறது. கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக நகை போட்டு கல்யாணம் பண்ணுவோன்றது நம்ம ஒரு பாரம்பரியம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், போய் நகையை வாங்குவோம். இல்லைப்பா நான் ஒரு சேமிப்பு பண்ண போகிறேன், அதனால் நான் நகையாக வாங்கி கூட்டுவேன்னா இது வரைக்கும் பண்ணியிருக்கோமா, அப்படி பண்ண கிடையாது. ஆனால் சிறு சேமிப்பாக நம்ம பண்ணுவோம். அதாவது மாத சீட்டு போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், மாதம் போய் சேவிங் பண்ணி அப்புறம் ஒரு கோல்டை வாங்குவோம். அது நம்ம வாங்கின தொகையிலேருந்து ஏறும். நீங்கள் ஹிஸ்ட்ரியை பார்த்தா தெரியும், தங்கத்தோட வளர்ச்சி இருந்துச்சானா கண்டிப்பாக இருந்திருக்காது. ஒரு சமீப காலமாக தான் வளர்ச்சி. அதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்குன்னா டாலர் வளர்ந்துருக்கும். அதாவது ஒரு 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 1 கிலோ தங்கம் ஒரு $1,000 விற்றுட்டுருக்குன்னு வைங்க.
அந்த $1000ன்றது எவ்வளோ மதிப்பு இந்திய ரூபாயில் அப்படின்னு கணக்கு பண்ணி பார்க்கணும்ல. அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு $93, அதாவது $1 மதிப்பு $93 இந்திய மதிப்பு. அப்படி இருக்கிறப்ப ஒரு $40 இருந்தப்ப என்ன ரூபா கோல்டில் இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. $60 இருக்கிறப்ப, $70 இருக்கிறப்ப, $80 இருக்கிறப்ப, இப்படி தான் நம்ம ஊரில் கோல்டோட ப்ரைஸ் வந்து ஏறிச்சே தவிர கோல்டுன்னு சொல்லி பெரிய அளவில் ஏறலை. சமீபத்தில் ஏறிச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எல்லாருமே 1000 கதை சொல்லிகிட்டு இருக்காங்க. ரொம்ப எளிமையாக பாருங்களேன். பேனிக் ப்ரொடக்ஷன், அதாவது எல்லாருக்குமே தெரியும், போர் வந்துச்சுன்னா பங்குச்சந்தை விழுகும், ஆயில் விலை வந்து ஏறும். அப்போ வந்து மாற்றாக வந்து நம்ம ஒரு சேமிப்புக்கு தங்கம் பக்கம் போகணும். ஆனால் எனக்கு வந்து முன்கூட்டியே நாலேஜ் இருக்குது, அறிவு இருக்குது. அப்படிலாம் கிடையாது. சோசியல் மீடியா பக்கம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. உலக நாடுகளில் பெரிய பெரிய என்ன சொல்லலாம்னா பேங்க்ஸோ அவங்களுக்கெல்லாம் தெரியும், போர் நடக்க போகுது, கண்டிப்பாக இவங்க எல்லாம் நிறுத்தி போவாங்க, ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது, அப்போ நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும், சேஃப்டி படுத்திடணும் அப்படின்னு சொல்லி தங்கத்தை வாங்கி ஒவ்வொரு நாடுகள் வந்து குமிச்சாங்க, சேஃப்டிக்கு இது பண்ணாங்க. அதனால தான் என்ன ஆச்சு, தங்கம் ஏறிச்சு. போர் வந்ததுக்கப்புறம் புஷ்ஷுன்னு ஆகி போச்சு. ஆனால் ஏறவே இல்லை. ஏன்னா என்ன பண்ணிட்டோம், பேனிக் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டோம். ஓகே, போர் வர்றது உறுதியாயிடுச்சு. ஏன்னா அவங்க வந்து போர் வரணும்னா டக்குன்னு போய் இன்றைக்கி போர் பண்ணிடுவாங்களா? அது வேணால் நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம நம்ம வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் சண்டை வந்துச்சுன்னா அது யதார்த்தமாக வரும். ஆனால் ஒரு நாடுக்கு வர்றப்ப அவங்க அதுக்குண்டான உபகரணங்கள்லாம் ஒரு இடத்துல இருந்து போய் சேர்க்கணுமா? அப்போ தெரிஞ்சுக்கலாமா? அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களும் சரி கணிப்பெல்லாம் பண்ணுவாங்களா, என்னடா அது இவருக்கு தேவையில்லாமல் எதுக்கு அந்த ஏரியாவில் போய் கப்பலை நிறுத்துறாரு அப்படின்னு சொல்லி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். அப்போ அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இன்னொரு விஷயம் கூட சொல்லிகிட்டு இருக்காங்க, என்னென்னா பங்குச்சந்தையை ஏறுறதுக்கோ இறக்குறதுக்கோ நியூஸ் விட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி. அதெல்லாம் இருக்கதாங்க செய்யுது. அதெல்லாம் பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா இதனால் பாதிக்கப்படுறது நடுத்தர மக்கள் தான். ஸோ அவங்க தான் எல்லா விஷயத்துலையும் பாதிக்கப்படுவாங்க. இப்போ பிரச்சனை பாருங்களேன், எது ஏறுதோ இறங்குதோ எல்லாத்துக்குமே விலைவாசி ஏறிச்சா, எல்லாத்துலேயுமே அடிப்படையான மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. அவங்கள பொறுத்தவரை ஒன்றும் பெருசான இல்லை. என்ன அது, ஒரே நாளில் என்ன பண்ணுவாங்க, 1000 கோடி 2000 கோடி அசால்ட்டாக தூக்கிடுவாங்க. ஒரு சின்ன நியூஸ் போதும், ஒரு 1 ரூபா போட்டு 10 கோடி ரூபா எடுத்துகிட்டு வராங்க. அது ஈஸியாக முடிஞ்சிடும். பட் நம்ம வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணுங்க. நீங்கள் வந்து சேமிப்பு பண்ணுறீங்க, ரெகுலராக வாங்கிட்டே இருக்கீங்கன்னா யோசிக்காதீங்க, வாங்கிட்டே இருங்க, ஃப்யூச்சரில் ஏற தான் செய்யும். ஆனால் அதை வாங்கிட்டு ஏறுமா இறங்குமான்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்து அட்வைஸபிளே கிடையாதுங்க. தங்கத்துக்கு உண்டான சரியான முதலீடு கிடையாது. இப்போ நான் வந்து உங்களுக்கு டெய்லி வீடியோஸ் போடுறேன் அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடி நான் போடுவேன் பார்த்தீங்கன்னா, இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ், இதை வந்து நீங்கள் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணுற சின்ன நியூஸ் தாங்க. நீங்கள் இதை வச்சு என்ன பண்ணலாம், லேர்ன் தான் பண்ண முடியுமே தவிர அதை போய் ஒர்க் அவுட் பண்ணி நான் வாங்க போகிறேன் விற்க போகிறேன்னு சொல்லி நிறையா பேர் பார்த்தீங்கன்னா அது முன்னாடி போட்டுருவாங்க. நான் பொறுப்பு கிடையாதுப்பா, இது ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரின்னு சொல்லி இதை வச்சே நீங்கள் முடிவு பண்ணிடலாம். பார்த்துக்கங்க எந்த அளவுக்கு பொய்யா தான் இருக்கும்னு. நானும் அப்போவும் எல்லா வீடியோஸும் சொல்கிறது தான், அது வந்து அன்னையோட நாளோட கணிப்பு. இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நிலவரம் இருக்கும், ஒரு 14200 22 கேரட்டோட தங்கம், 15300 24 கேரட்டோட தங்கம், இதுதான் இப்போதைக்கு இருக்குது. மார்க்கெட் கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. அதாவது டாலரோட மதிப்பும் கோல்டோட இது வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. அதனால் ரொம்ப பெருசாக ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. இந்த சஸ்டெயின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏறுமா இறங்குமானா அந்த டெக்னிக்கல் சார்ட் பிரகாரம் பார்க்குறப்ப ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு போயிட்டு திருப்பி இறங்கும். இப்படி தாங்க நடக்கும். பங்குச்சந்தைனாலே கீழே கரண்ட் மாதிரி தான் வைங்களேன். கரண்ட் எப்படி இந்த மாதிரி போகும், வேவ்ஸ் இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ கோல்டை பற்றி பேசுனா நமக்கெல்லாம் டைமே பார்த்தாதுங்க, நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து தங்கம் பற்றி பதிவுகள் பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம்.